வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபேண்டசி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது மாமன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் சூரி, ஐஸ்வர்யலட்சுமி, ஸ்வஸ்திகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தாய்மாமன் உறவோட மகத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு ரூரல் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வஸ்திகாவும் சூரியும் அக்கா தம்பியாக இருப்பாங்க. ஸ்வஸ்திகாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரியான வருத்தத்தில் இருப்பாங்க. அந்த டைமில் தான் அவங்க கன்சீவ் ஆகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து சூரி தான் வளர்ப்பாரு. ஒரு மாதிரி பொக்கிஷமாக அந்த குழந்தையை பார்த்துப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த குழந்தைக்கும் சூரிக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் பில்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு பாண்டிங் அப்படின்னே சொல்லலாம். சூரியோட கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அந்த பாண்டிங்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் என்ன மாதிரியான ஃபேமிலி இஷ்யூஸ் வருது, அந்த இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணாங்களா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தாய்மாமன் பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நமக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்தர் எமோஷன்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒருவேளை அந்த போர்ஷன் உங்களுக்கு ஆடா தெரியுது அப்படின்னா இந்த படத்தோட மற்ற விஷயங்களும் ஒரு மாதிரி ஆடா தெரியும் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சூரி ஏன் அந்த பையனுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகளில் உங்களுக்கு தோணலாம். பட் சூரியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அந்த எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்தோட ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் ரொம்ப சூப்பராக அமைச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் சீன்ஸ் இருக்குல்ல, பேக் டு பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபீமேல் லீட்ஸ் இருக்காங்களா, ஐஸ்வர்யலட்சுமியாக இருக்கட்டும் அண்ட் ஸ்வஸ்திகாவாக இருக்கட்டும், போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நபராக சூரியும் தன்னோட ஆக்டிங்கை ரொம்ப நீட்டாகவே வெளிப்படுத்தியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அந்த பையனுக்கும் சூரிக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அப்படின்றதும் ரொம்ப ஆர்கானிக்காவே என்ன பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு அப்படினே சொல்லுவேன். இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம். நிறைய எமோஷன்ஸை அந்த மியூசிக் வழியா ரொம்ப சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி, அதுவும் ஃபேமிலிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷனல் பார்ட் அப்படின்றத தாண்டி எக்ஸ்டெண்டடாக நிறைய எமோஷன்ஸ் அப்படின்றது இதில் காட்ட முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் சலிப்பு தட்டிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ராஜ்கிரனோட லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அந்த லைஃப்பை காட்டின விதம் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. பட் அந்த முடிவு வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட மிடில் போர்ஷன்ஸ், அதாவது சூரியும் அந்த பையனும் பிரிகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்துருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு எண்ட் டு எண்ட் மூவியாக பார்க்கும்போது கனெக்டடாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் பிட்ஸ் அண்ட் பீசஸாக அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் அதுக்காகவே இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.